கண்டுபிடிக்கிறது இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இது பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஜ், பாஸ்டேஜ். கொஷினில் ப்ரெசண்ட்டும் கொடுத்து பாஸ்ட்டும் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். எப்படி கொஷின்ஸ் புரிஞ்சுக்கணும்? Percentage of father is 3 times the age of his son. இதில் வந்து ஏஜ் வந்து 3 மடங்கு சன்னோட ஏஜுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசம்ஷன் நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாலும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ சன்ஸில் வந்து எஸ்ஸு, அதோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபாதர்ஸோட ஏஜ் வந்து 3 times the சன்ஸ் ஏஜ் அப்படிங்கிறப்ப 3xன்னு எடுத்துக்கிறோம். இது ப்ரெசன்டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் வந்து 4 times த சன்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 இயர்ஸ் எக்கோ அப்படின்னா மைனஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸை வந்து 5 இயர்ஸ் பேக் மைனஸ் பண்ணோம்னா எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5, f is equal to 3x minus 5. இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4 times the sun's ஏஜ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3x minus 5 is equal to 4 into x minus 5. இதை சிம்பிளிஃபை பண்ணி இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். 3x minus 5 is equal to 4x minus 20. 3x minus 4x is equal to minus 20, minus 5 அங்கே போச்சுன்னா plus 5. 3x minus 4x ஓட வேல்யூ minus x, minus 20 plus 5 ஓட வேல்யூ minus 50. அப்போ எக்ஸோட வேல்யூ 15. அப்போ சன்ஸ் ஏஜ் பர்சன்டேஜோட வேல்யூ வந்து 15. அப்போ எக்ஸ் வந்து 15 அப்படின்னா சன் ஃபாதர்ஸோட ஏஜ் வந்து 3 times த சன்ஸ் ஏஜ். அப்போ 15 into 3, 15 into 3, 5 3s are 50, 3 45. ஃபாதர்ஸோட ஏஜ் வந்து 45 இப்போ இருக்கிறது. அப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 இயர்ஸ் கழித்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 10 வருஷம் அப்படின்னா ஆட் பண்ணணும். அப்போ 15 + 10, 45 + 10. 15 + 10ஓட வேல்யூ 25, 45 + 10ஓட வேல்யூ 55. இதை ரேஷியோவில் எழுதியாச்சு. இது ரெண்டுமே 5 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ 5:11ங்கிறது ரேஷியோ. இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 7 times வந்து சன்ஸ் ஏஜ், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 times த சன்ஸ் ஏஜ் ஆஃப் ஃபாதரு, 7 வருஷம் கழித்து என்ன ரேஷியோ அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.